ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்துச்சு, என்ன மாதிரி வெயில்னாலேயும் வேர்வைனாலேயும் எனக்கு பிரச்சனை வந்துச்சுங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கவே போகிறேன். இதுதான் வந்து நீர்க்கோர்வை டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 மாதிரி முகத்தில் போடுவாங்க சுடுதண்ணியில் கரைச்சி. எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து எனக்கு இந்த நோஸ் வழியாக வந்து எனக்கு காஃப் வராது வெளியில். ரன்னிங் நோஸ்னால் கூட எனக்கு மூக்கெல்லாம் பிளாக் ஆகிடும். ரொம்ப அந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். இது எனக்கு எதுவுமே பெருசாக க்யூர் ஆகலை. டைம் பீயிங்க்கு தான் க்யூர் ஆகும். பட் இது நிரந்தரமாக க்யூர் ஆகுனா நமக்கு வேர்க்கவும் வெயில் படாமல் இருந்தால் வேணால் இதுக்கு வந்து ஒரு க்யூரபிள் சொல்யூஷன் வந்து கிடைக்கலாம். பட் அதுக்காக நம்ம வெளியிலேயே போகாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கவும் முடியாது. இந்த மாதிரி முகத்தில் வந்து வெந்நீரில் போட்டு இது பண்ணி பத்து போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிடுவேன். நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தேன். கடைசியாக நான் வந்து பியூர் ஆயுர்வேதா சித்தா டாக்டர் தான் போய் மீட் பண்ணேன். அவங்க தான் எனக்கு இந்த டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸோடு சேர்த்து எனக்கு இன்டேக்ஸ்க்கும் நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நம்ம டெய்லி ஒன்று ஒன்று 10 போடணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆயுர்வேதிக் டேப்லெட் சாப்பிட்ணும். என்னென்ன நான்வெஜ் வெஜ் சாப்பிட்ணும் அதுவும் சொல்கிறாங்க. இது யூஸ்வலாகவே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். பட் பெட்டர் நீங்கள் வந்து டாக்டரோட அட்வைஸோடு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து முகங்கள், கண், அப்புறம் பல் ஏரியா, அப்புறம் வந்து முகத்தை சுற்றி இருக்கிற அந்த எலும்பு, அந்த இடங்கள்லாம் வந்து சளி போய் சேரும். சேர்ந்து ஒட்டிக்கிட்டு நமக்கு அது வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்ணுக்கு மேலெலாம் கூட வலிக்கும். சீக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய கஷ்டம்னே சொல்லலாம். சாதாரணமாக எல்லோரும் செய்கிறத விட நம்மளால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஒரு ஹாப்பியாகவோ ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாகவோ செய்யவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சித்தா டேப்லெட்ஸோடு சேர்த்து இந்த நாசோ வாஷிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு யூரின் போகிறோம், அப்புறம் பல் தேய்க்கிறோம், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூக்கு அடைப்புக்கான ஒரு க்ளீன்னே சொல்லலாம் இது. அதாவது இது ஃபுல்லாக வெந்நீர் போட்டுட்டு ஆற வச்ச வெந்நீர் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு, இந்த சோடியம் சால்ட் இதிலேயே இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் உப்பு, அது தீர்ந்துருச்சுன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து ரைட் நோஸில் விட்டு லெஃப்ட் வழியாக தண்ணி கொண்டு வாங்க. லெஃப்ட்டில் விட்டு ரைட் வழியாக தண்ணி கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நமக்கு மூக்கில் இருக்க பிளாக்ஸை டெய்லி மூக்கில் இருக்க அடைப்பை வந்து டெய்லி நமக்கு சரி பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய சைனஸ் பிரச்சனைக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இதனால தான் என்னால் ஃபுல் லாங் வீடியோஸ் சுத்தமாக போடவே முடியல. வீடியோஸே கவர் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக நான் நிச்சயமாக போடுறேன். உங்களை வீடியோஸோடு மீட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சைனஸ் பிரச்சனை இருக்குது, கோல்டு பிரச்சனை இருக்குது, இல்லை பிறவிலே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.